2026 சட்டமன்ற தேர்தல் சவாலாக இருக்கும் என நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட BLA-2, BDA மற்றும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் SIR ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட நெல்லை திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் தலைமையில் செங்குளத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சட்டத்துறை இணை செயலாளர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் சவாலானது எனவும் பாஜக வஞ்சக முறையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயல்கிறது எனவும் கூறினார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் தகுதியற்றோர் சேராமல் தகுதியானோர் நீக்கப்படாமல் இருப்பதை வாக்குச்சாவடி முகவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அந்த வாக்காளர் பட்டியல் தான் பயன்படும். நாங்களாம் தான் ஏற்கனவே வாக்காளராக இருக்கோம், நாங்க எங்க கொடுக்கிறோம் அததான் சொன்னேன். ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளர் பட்டியலை மண்ணில் போட்டு புதைத்து விட்டார்கள். அந்த வாக்காளர் பட்டியல் செத்து விட்டது. எனவே வரக்கூடிய தேர்தல் இந்த புதிய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தான் வெளியிடப்பட இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷன், தலைமை தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன அதிகாரம்? அவங்களுக்கு தேவைன்னா சட்டம் போட்டுக்கலாம், எந்த சட்டம் வேணாலும் போட்டுக்கலாம். அவர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு விரோதமாக இருக்க சட்டத்தை நீக்கிக் கொள்ளலாம். இது இந்திய தேர்தல் ஆணையம். அப்படித்தான் தேர்தல் ஆணையர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? யார் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? 3 பேர் கொண்ட கமிட்டி தான் இது அந்த தேர்தல் ஆணையர்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று பிரதம மந்திரி, இன்னும் ஒன்று நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர், இன்னும் ஒன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனா நம்ம பாசிச பாஜக அரசியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? ஒரு சட்டத்தை போட்டார். போட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவில் எடுத்தார். அவருக்கு பதில் யார் சேர்ந்திருக்காரு? அமித்ஷா. அப்போ 3 பேர் இருக்கக்கூடிய அந்த தேடுதல் குழுவில் 2 பேர் பாஜக, பிரதம மந்திரியும் அமித்ஷா. ஒரே ஒருத்தர் ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு? மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு? 3ல் 2 அவங்களுக்கு. அப்படித்தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளரையும் தலைமை தேர்தல் ஆணையாளர்களையும் அவர்களுக்கு வேண்டிய